சீரியல் கதை கோபி கேரக்டர் போறத பார்த்தா கூடிய சீக்கிரம் இல்ல இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் வைகை புயல் வடிவேலு ஏதோ ஒரு பார்த்திபன் படத்துல கருப்பு புர்கா போட்டு உயிரே உயிரே எப்படியா தப்பிச்சுக்கோ எஸ்கேப் ஆயிடு அப்படிதான் போடும் போல் இருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்றது தெரியல. ஆனா ஒண்ணு உறுதி, பாகியலட்சுமி சீரியலுக்கு அப்புறம் நடிப்பு தொழிலுக்கு ஒரு கும்பிடு போட்டு ஏதாவது கேப் ஓட்டலான் இருக்கேன். பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி கேரக்டர்ல நடிகர் சதீஷ் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இன்னைக்கு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து விலக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல்ல வில்லன் மாதிரி பாக்கியாவுக்கு சவால் விட்டாலும் தன்னோட அப்பா அம்மா குழந்தைகள் மேல இருக்கிற பாசத்தை அப்பப்போ காட்டி இவர் தான் பெஸ்ட் அப்படின்னு ரசிகர்களை சொல்ல வச்சிடுறாங்க. ஆனாலும் கடந்த வருஷம் விஜய் டிவி அவார்டு நிகழ்ச்சியில பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச பலருக்கும் அவார்டு கொடுத்தாங்க. ஆனா சதீஷ் எந்தவித அவார்டும் கொடுக்கவே இல்லை. இது அப்போ மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து நான் விலக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு அதிகமான ரசிகர்கள் வேணாம், நீங்க சீரியல்ல தொடரணும், உங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த சீரியலையே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சேனல் தரப்பும் சீரியல் தரப்பும் சதீஷ்ட பேச அவங்க அந்த முடிவை கைவிட்டுட்டாங்க. ஆனா இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு விலகிற தருணம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் கொடுத்திருக்காங்க. இவங்க இரண்டாவது முறையா சீரியலை விட்டு விலக போறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட அந்த போஸ்ட்ல தான் சோகமா இருக்கிற ஒரு போட்டோ ஒன்று போட்டு அதுக்கு கீழே ஒரு பொய்யை முத்தமிடுறதை விட உண்மையிட்ட அற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் சதீஷ் சீரியல்லேருந்து விலகணும் அப்படின்னு எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ராமமூர்த்தியோட இறப்புக்கு அப்புறம் சீரியல்ல கதை வேகமாவே இல்லை, அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கோபி இந்த சீரியல்லேருந்து விலகுனா சீரியல் சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது பலரோட கருத்தாகவும் இருக்குது. ஏற்கனவே சதீஷ் சீரியலை விட்டு விலக போறேன் அப்படின்னு சொன்னது அந்த நேரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இதுவும் இப்போ பரபரப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது பலரோட கேள்விக்குறியா தான் இருக்குது. சதீஷ் இந்த முறை இன்ஸ்டாகிராம் போஸ்டரோட நிறுத்த போறாங்களா இல்ல நிஜத்திலேயே சீரியலை விட்டு விலக போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.